வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப சுவையான ஒரு ஸ்பெஷலான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மட்டன் கிரேவி ஸ்பெஷல்னு சொல்கிறது, இது ஒரு பஞ்சாபி மட்டன் கிரேவி பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது ரொம்ப சுவையானது, ரொம்ப ஈஸியாகவே நமக்கு பண்ணலாம். அதுக்காக நான் இப்போ 1 kg மட்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மட்டன் உங்களுக்கு இப்போ இவ்வளோ வேண்டாம், ஹாஃப் போதும்னா ஹாஃபே எடுத்துடுங்க. 1/2 kg எடுத்துகிட்டு அளவுகள் ஹாஃப் போட்டாலே போதும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நான் இப்போ ஓவர் நைட் வச்சுருந்தேன். முந்தின நாள் கிடச்சதுனால நைட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் இது பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு டைம் இருந்தாச்சுன்னா ஒரு ஒன் ஹவராவது வச்சுட்டு நீங்கள் பண்ணியாச்சுன்னா நல்ல மசாலா எல்லாம் பிடிச்சி ரொம்ப சுவையாக இருக்கும். மினிமம் ஒரு 1/2 to 1 ஹவராவது நீங்கள் வச்சுட்டு இது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இதுக்கு தேவையாக கொஞ்சம் மசாலா வேணும். அதுக்காக நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு பீஸு பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சோம்பு, இவ்வளோ விட்டு நமக்கு ஒன்று ஃப்ரை பண்ணலாம். இதில் ஒரு 3 ஆனியன் நான் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக எடுத்துடுங்க. கிரேவி இவ்வளவுக்கு வேண்டாம், கொஞ்சம் போதும் அப்படின்னா ஆனியன் டொமாட்டோட அளவு நீங்கள் குறைவாக எடுத்தால் போதும். இப்போ இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு நமக்கு மட்டனில் போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் போடுங்க நீங்கள், அப்புறமா பார்த்து நமக்கு தேவைக்கு போடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பெப்பர், நான் நேரமாக போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் பெப்பர் நான் இப்போ போடுறேன். நீங்கள் ஏலக்காயெல்லாம் போடும்போதே பெப்பர் போட்டாலே போதும். 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த ஆனியனோட கலர் ஒன்று சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனப்புறம் நமக்கு இதில் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். டீஸ்பூன் அல்ல, டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. இது ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணுறேன். நமக்கு நேரமாக 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருந்தோம். இப்போ 1 more டீஸ்பூன் கூட சில்லி பவுடர் எடுக்கிறோம். எல்லாமே சேர்த்து ஒன்று மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அந்த மசாலோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரை நீங்கள் ஒன்று மிக்ஸ் பண்ணணும். இப்போ மசாலோட பச்சை ஸ்மெல் போகாமல் நீங்கள் டொமாட்டோ ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த கிரேவியில் நமக்கு அந்த மசாலோட பச்சை அந்த ஸ்மெல் வரும். அப்போ அதனால் அது வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா டொமாட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ 3 லார்ஜ் டொமாட்டோ ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 3 ஆனியன், 3 டொமாட்டோ அப்படி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ இவ்வளவு கிரேவி வேண்டாம் அப்படின்னா அளவுகள் குறைவாக எடுக்கலாம் நீங்கள். இது எனக்கு நிறைய கிரேவி கிடச்சிருக்கு, ரொம்ப டேஸ்டியான கிரேவி. அப்போ அதனால் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் இப்படி எடுத்தால் போதும், அல்லது எடுக்க வேண்டாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு, நம்ம டொமாட்டோ எல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கு. இனி இது நமக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நமக்கு கூலான அப்புறம் அரைச்செடுக்கணும். நீங்கள் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது அரைக்க வேண்டாம், மிக்சியில் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அதனால் கூலான அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், இப்படியே அரைச்சி எடுத்தாலே போதும். நீங்கள் இனி நெக்ஸ்ட்டு நமக்கு இது குக்கரில் பண்ண போகிறோம். அதுக்காக நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், நீங்கள் பேஸ்டாகவோ அல்லது க்ரஷ் பண்ணியோ எப்படி வேணும்னாலும் எடுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துடுங்க. இது கூட இந்த ஃப்ரை ஆகட்டும். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போட்டும் அப்புறமா நமக்கு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா, அதாவது டொமாட்டோ ஆனியன் அந்த மசாலா போட்டு நமக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி அதோட அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போகணும். அதாவது நம்ம அந்த மசாலா கொஞ்சம் சுண்டி வர்றது வரை நீங்கள் அது ஃப்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுவரை நமக்கு ஒன்று ஃப்ரை பண்ணினப்புறம் நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் கூட அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு மட்டனும் அதுமா நல்லா கோட் ஆகிறது வரை நீங்கள் அது குக் பண்ணணும். அதாவது கொஞ்சம் டைம் நீங்கள் அடைச்சி வச்சாச்சுன்னா அந்த மட்டன்லேருந்து தண்ணி ஒன்று இறங்கி வரும். அப்போ அதனால் இப்போ நீங்கள் குக்கர் அடைக்க வேண்டாம், ஆர்டினரி கேப் வச்சு ஒன்று அடைச்சி வச்சுட்டு ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கி வரும். அப்புறமா அந்த மசாலா மட்டன் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா இப்படி பரட்டி எடுக்கணும். அதாவது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரை குக் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒன்று மட்டன் இப்போ குக் ஆகும். மட்டனும் அந்த மசாலாமா சேர்ந்து குக் ஆன பிறகு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டு டேஸ்ட்டு கிடைக்கும். அல்லாமல் நீங்கள் சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றியாச்சுன்னா அந்த டேஸ்ட்டு வராது. அப்போ அதனால் மட்டனும் மசாலாவுமா சேர்ந்து இது மாதிரி லைட்டாக 1-2 சேர்ந்து குக் அனுப்புகிறோம். நமக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றிடுங்க.
கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிடுங்க. இது குக்கான பிறகு கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றுற தண்ணி ஹாட் வாட்டர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 விசில் வைக்கிறேன். இது மட்டன் ஃப்ரெஷ் மட்டன், அதாவது பக்கத்தில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அங்கேருந்து கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது. நம்ம ஊர்லெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஃப்ரெஷ் மட்டன் ஆனதுனால ஒரு 4 to 5 விசில் வைக்கிறேன். நீங்கள் ஷாப்லேருந்து வாங்குகிற ஃப்ரோசன் மட்டனாக இருந்தால் ஒரு 2 to 3 விசிலே உங்களுக்கு போதும். அவ்வளோ வச்சாலே உங்களுக்கு இது குக்காய் கிடைக்கும். அப்போ உங்கள் மட்டனோட அது குக்கிங் டைம் உங்களுக்கு தெரியும். அது கரெக்டாக நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் குக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல அந்த நெய்யெல்லாம் மேலே வந்து நல்ல டேஸ்ட்டாக எப்பவுமே நல்ல ஃப்ளேவராக வருது. உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் உங்களுக்கு இது அவ்வளோக்கு சுவையான ஒரு மட்டன் கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சுவையானது. இனி இப்போ டைம் நமக்கு ஒன்றுமே இல்லை பண்ண வேண்டியது. இனி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 minutes கூட நமக்கு அதை ஒன்று கொதிக்க வச்சு எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். இப்போ கொதி வந்திருக்கு பாருங்கள். இனி நமக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊர் கொஞ்சம் ஃப்ளேவர் வர்றது மாதிரி கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் கூட ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு தேவைன்னா மட்டும் போட்டால் போதும். நார்த் இந்தியன் டிஷ்ஷில் கஸ்தூரி மேத்தி மட்டும்தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க, கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம ஒரு டச்சுக்காக மட்டும் நான் இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டு நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நம்ம சுவையான மட்டன் கிரேவி இங்கே ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டி. இது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி முடியும். அது ரொம்ப அதிகமாக நமக்கு கிரேவி வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குது. அதிக கிரேவி கூட கிடைக்கும் உங்களுக்கு. எகெயின் அதிகமாக வேணும்னா நீங்கள் இந்த மசாலைகளோட அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் போதும். இப்போ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சுவையான இந்த பஞ்சாபி மட்டன் கறியோட ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.